விஜய் சார் இல்லாமல் எல்சியூ இல்லை அப்படின்னும் சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணுறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை அப்படின்னும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் டீட்டெயில்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போமா? ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள்கிட்ட விஜய் சாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் பற்றியும் அதே மாதிரி எல்சியூ அண்ட் விஜய் இந்த காம்பினேஷன் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு லோகேஷ் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் சார் இல்லாமல் எல்சியூ இல்லை. ஸோ விஜய் சார் வேற ஒரு விஷனரி ரீசனாக சினிமா விட்டு போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அவருடைய டிசிஷனை நிச்சயமாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். அவர் இனிமேல் எல்சியூவில் ஒரு பார்ட்டாக இருக்க மாட்டார். ஸோ அவர் இல்லாத எல்சியூ நிச்சயமாக இன்கம்ப்ளீட் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதே மாதிரி அவர் எப்போ படம் கூப்பிட்டாலும் நான் ரெடி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பேங்கிங்கான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அது மட்டும் இல்லை, சூர்யா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் அவர் கூட சேர்ந்து எப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு மூவி பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அந்த ஒரு நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஸோ அவர் சில ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் ஆக்குப்பைடாக இருக்காரு. அதே மாதிரி நானும் சில ப்ராஜெக்ட்ஸில் ஆக்குப்பைடாக இருக்கேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃப்ரீஅப் ஆன உடனே கண்டிப்பாக எங்களுடைய கொலாபரேஷனை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரோலெக்ஸ் அப்படின்ற விஷயம் எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு கதாபாத்திரத்தில் வச்சு ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாவாக இருக்கட்டும், இல்லை எல்சியூ சம்மந்தப்பட்ட ஒரு ஃபிலிமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சப்ஜெக்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஹிண்ட்லாம் அவர் கொடுத்துருந்தாரு அந்த ஒரு ஸ்பீச்சில். அதே மாதிரி அவர் காலேஜ் படிக்கும்போது நிறைய சூர்யா சாருடைய படங்கள் தான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரியும், அதில் காக்க காக்க, மாயாவி, ஆயுத எழுத்து போன்ற திரைப்படங்கள் எல்லாமே வந்து ரிப்பீட் வாட்சில் நாங்கள் பார்ப்போம் காலேஜ் டைம்ஸில் அப்படின்ற விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த சூர்யா சாருடைய படங்கள் பார்த்து வளர்ந்ததால நிச்சயமா அவரை வச்சு நான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய கனவு அப்படின்றதையும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ விக்ரம் படத்தில் ஒரு கிளிம்ஸ் தான் சூர்யா அவர்கள் வருவார். அந்த ரோலெக்ஸ் அப்படின்ற கதாபாத்திரம் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு படத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு ஃபேன்ஸ் ரொம்பவே ஈகராக காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே அவங்க கொலாபரேஷன் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஈகராக காத்துட்டு இருக்காங்க. மீன்வைல் கூலி படம் ஆகஸ்ட் 14 கிராண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. படத்துடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2 வெளியாக போகிற அப்டேட்டு ரீசெண்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 2 தான் ஆடியோ லான்ச்சும் ரொம்பவே கிராண்டாக நடக்க போகுது. நிறைய முக்கியமான ஆட்கள் எல்லாமே இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ ட்ரெய்லர் நிச்சயமாக கூஸ் பம்ஸாக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ லோகேஷ் அவர்கள் விஜய் அவர்கள் பற்றியும் சூர்யா அவர்கள் பற்றியும் அண்ட் அவருடைய இந்த கூலி படத்துடைய ட்ரெய்லர் விட்னஸ் பண்ணவும் நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.